आज के दिन में भी एक और नया सप्ताह के अंदर आप सबको देखने में बहुत खुश हूँ। இந்த நாளில் ஒரு புதிய வாரத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ये नया सप्ताह आपके जीवन में नया आशीष को लेके तैयार है। आप இந்த புதிய வாரம் புதிய ஆசீர்வாதங்களை கையிலே ஏந்தி கொண்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. New blessings are waiting for you. புதிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. आपके जीवन में प्रभु की महान योजना पूरा होगा. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்ததான நோக்கம் அது கண்டிப்பாக நிறைவேறும். आपके दिल की हर एक इच्छा पूरा होगी. உங்களுடைய எல்லா இருதயத்தின் விருப்பங்களும் அது நிறைவேறும். आपके दिल की सारे इच्छा को परमेश्वर पूरा करेगा. உங்களுடைய எல்லா இருதயத்தின் எண்ணங்களையும் தேவன் அவர் நிறைவேற்றுவார். वचन यही कहता है. வேதம் இதைதான் சொல்லுகிறது. उनके मन की सारे इच्छा को पूरा करेगा. இருதயத்தின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. So आपके दिल में जो कुछ भी आज सुबह आप सोच रहे हैं, मेरे दिल में ये मेरे जीवन में पूरा होना, உங்க இருதயத்துல நீங்க எதை இருதயத்துல நினைச்சிட்டு இருக்கீங்களோ वो आपकी जिंदगी में पूरा हो. உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பாக நிறைவேறும். आपकी चेहरा में हमेशा हंसी खुशी रहना बहुत जरूरी है. உங்க முகத்துல மட்டும் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் இருக்க வேண்டியது அவசியம். आपके दिल के आपके हृदय में जितना ज्यादा खुश रहते हैं, உங்க இருதயத்துல எத்தனை அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ, आपकी चेहरा में जितना ज्यादा खुशी ज्यादा बढ़ते जा रहा है, எத்தனை அதிகமாக உங்கள் இருதயத்தில் உங்க முகத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ, उतना ही ज्यादा आपको सारे ब्लेसिंग्स अट्रैक्ट होगी. அத்தனை அதிகமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் தானாக ஈர்த்து விடுவீர்கள். आपके फेस का एक बहुत ही बड़ा एक सामर्थ्य है. உங்க முகத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. आपकी फेस की एक बहुत बड़ा पावर है. உங்க முகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. वो पावर कब काम करता है और कैसे उस पावर को बढ़ा सकता है? அது எப்ப வேலை செய்யும், அந்த வல்லமையை நம்ம எப்படி இன்க்ரீஸ் அதிகரிக்கிறது? आपकी चेहरा की हंसी है ना, आपके चेहरा में जितना ज्यादा हंसी है उतना ही ज्यादा आपकी चेहरा की पावर इंक्रीज होगी. உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு சந்தோஷம் இருக்குல்ல, அது எத்தனை அதிகமாக அதிகரிக்கிறதோ அத்தனை அதிகமாக வல்லமையும் அதிகரிக்கும். हर एक अंग के साथ एक एक डिफरेंट पावर काम करता है. நம்ம சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு வல்லமை ஒரு வேலை அது செயல்படுகிறது. हाथ का एक पावर है. உங்கள் கரங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. आपका पैर का एक पावर है. உங்கள் கால்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. परमेश्वर अब्राहम को देखकर कहा, தேவன் ஆபிரகாமா பார்த்து சொன்னாரு, तू इस पृथ्वी की जितने छोर तक चलो, है ना, मैं वो सारे तुमको दे दूंगा. ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நட, அது எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்ற. I'll bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I'll give you. அந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். North, east, south, west, जितना तुम पैर चलोगे उतना ही मैं दे दूंगा. எத்தனை அதிகமாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எவ்வளவு அதிகமா நடக்கிறியோ அவ்வளத்தையும் நான் தருவேன்னு சொல்றேன். So आपके पैर की blessing है वो. அது உங்க கால்களுக்கு இருக்கதான ஆசீர்வாதம். अब्राहम को परमेश्वर इसलिए चलने के लिए बोला. அதனாலதான் ஆபிரகாம் நடப்பதற்கென்று சொன்னார். हाथ का blessing है. கைக்கு ஒரு வல்லமை இருக்கு, है ना, इसलिए वचन में लिखा है, அது வேதம் சொல்லுகிறது, तू अपने हाथ की कामों की आशीष को खाओगे. அதுதான் வேதம் சொல்லுது, உன் கையிட்டும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லுது. तुम हाथ की आशीषों को तुम खाओगे. கையிட்டும் பிரயாசத்தை, வேலை செய்யும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். So hands are blessed. Your hand is having a particular blessing. உங்க கரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. आपके हाथ का अंदर वो पावर जब बढ़ेगा, உங்க கரத்துல இருக்கிற ஆசீர்வாதம் வல்லமை பெருகும் பொழுது आपके हाथ की कामों को इतनी ब्लेसिंग्स होगी
आप सोच भी नहीं सकते। நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கரங்களினால் வருகிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் பயங்கரமா அதிகரிச்சிரும் உங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்டு. टुडे आज मैं आपसे ये फेस की ब्लेसिंग्स को बात करता हूँ। இன்னைக்கு வந்து என்ன முகத்துடைய அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறேன். आप सोचते हैं आपकी चेहरा की ब्लेसिंग बोलने से ये चेहरा को आप सोच रहे हैं अरे यार मैं तो काला हूँ, मैं तो इतनी गोरा नहीं है, मैं जो है ना उनके जैसा सुंदरता नहीं है। वो हंसने से यहाँ पे है ना हल्का सा ये आता है ना एक ये मिलता है, मगर मैं हंसी है तो ऐसा कुछ नहीं है। दूसरों को देख के कंपेयर करते हैं आप। நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நான் கருப்பா இருக்கேன், நான் சிரிச்சாதான் அவங்களுக்கு குழி உழுது, எனக்கு குழி உழுல, அவங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு, நான் சிரிச்சா அவ்வளவு இது இல்ல அப்படின்னு நம்மளே நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். But matter power of your face is not depend on your color. இந்த வல்லமை வந்து உங்கள் நிறத்தை பொறுத்தது அல்ல. आपके चेहरा की सामर्थ आपकी कलर से डिपेंडेंट नहीं है। உங்க முகத்தில் இருக்கிறதான வல்லமை உங்கள் முகத்தின் நிறத்தை பொறுத்தது அல்ல. आपकी चेहरा का पावर आपके हंसी से जुड़ा है। உங்க முகத்துல இருக்கிற வல்லமை உங்க முகத்தில் இருக்கிறதான சந்தோஷம் அந்த சிரிப்பை பொறுத்தது, மகிழ்ச்சியை பொறுத்தது. कितना भी गोरा रहे, எவ்வளவு வேணாலும் வெள்ளையா இருந்துட்டு போங்க, कितना भी आप है ना पूरे मेकअप लगा लो, எவ்வளவு வேணாலும் மேக்கப் மூஞ்சில போட்டுக்கோங்க, बट अगर आपकी चेहरा में खुशी नहीं है, உங்க முகத்துல சிரிப்பு சந்தோஷம் இல்லனா, ये जो हंसी है ना, இந்த சிரிப்பு, ये जो हंसी है ना, चेहरा की हंसी, இந்த முகத்தில் இருக்கிறதான சிரிப்பு, ये कुदरत ने दिया हुआ मेकअप है। இது வந்து சிருஷ்டி, நம்முடைய தேவன் கொடுத்ததான அழகு. நீங்க இயற்கை எப்படி போடுறீங்களே மேக்கப், இது கடவுளே போட்டு விட்ட மேக்கப். உங்க சிரிப்பு தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேக்கப். உங்க முகத்தையே அழகாக்குறது, உங்க முகத்தை அழகா வைக்கிறது எது தெரியுமா? உங்களுடைய விலை மதிப்பில்லாத உங்கள் அழகான சிரிப்பு தான். உங்க அழகான சிரிப்பு, आपके जो चेहरा की हंसी है ना, उसको कभी जिंदगी में मत खोना। உங்க முகத்துல இருக்கிறதான சந்தோஷத்தை ஒரு நாளும் இழந்து விடாது. आपकी जिंदगी में ये चीज आप अच्छी तरह से जानना है, आपकी जिंदगी में कभी भी अपना हंसी को मत खोना चाहिए। ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் முகத்தில் இருக்கிறதான அந்த சிரிப்பு, முக மலர்ச்சியை நீங்க வந்து விட்டுறாது. आपका हंसी की बहुत ही बड़ा पावर है। இது வந்து முகத்துக்கும் பயங்கரமாக ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. आपकी चेहरा का है ना पावर को इंक्रीज करता है। உங்களுடைய முகத்துடைய வல்லமையை அது தானாக அதிகரிக்கும். ये पावर जब एक बंदे में इंक्रीज होता है, जब एक बंदे में ये पावर इंक्रीज होता है, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வல்லமை அதிகரிக்கும் பொழுது हर एक चीज अट्रैक्ट होगी। இந்த பூமியில இருக்கிறதான நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது தானாக அது உங்களை வந்து ஈர்க்கும். मेकअप அவங்க बाहर की सिर्फ मेकअप होता है ना, நீங்க வெளியே போடுற வெளி தோற்றமான மேக்கப் இருக்குல்ல, वो सिर्फ लोगों को अट्रैक्ट करे। हाँ देखो यार इतनी सुंदर है, ऐसे ऐसे तुम आगे देखेंगे, बस ये इसकी अट्रैक्ट करेगा, बट दिस विल नॉट अट्रैक्ट योर वेल्थ। இது நீங்க போடுற மேக்கப் வந்து பாக்குற மற்றவங்க அவங்க ஐயோ அப்பா என்ன மாதிரி அழகா இருக்காங்க, என்ன எது ரொம்ப பயங்கரமா இருக்காங்கன்னு மனிதர்களை ஈர்க்குமே ஒழிய செல்வத்தை ஈர்க்காது. अगर मनी आपकी ओर अट्रैक्ट होना है, பணம் உங்களை ஈர்க்கணும்னா, பணத்தை நீங்க ஈர்க்கணும்னா, वेल्थ को अगर अट्रैक्ट करना है, நீங்க செல்வத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் अपॉर्चुनिटीज आपकी ओर आना है, வாய்ப்புகள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் आपकी चेहरा की हंसी की पावर में ही ये सारे अट्रैक्ट होती है। இது எல்லாமே उங்க முகத்தில் காணப்படுகிறதான சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சியிலே தான் இருக்கிறது. आउटवर्ड मेकअप जो होता है वो मनुष्य को है ना अट्रैक्ट करता है। இது வந்து நீங்க போடுற அவுட்லுக், அதாவது மேக்கப் வந்து மனிதர்களை ஈர்க்கும், அவ்வளவுதான். हंसी, ஆனால் உங்கள் சிரிப்பு, சிரிச்ச முகம்னு சொல்றாங்கல்ல, ஐயோ அந்த முகம் சிரிச்ச முகமாவே இருப்பான்.
அந்த முகம் இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். आपके चेहरा में जो हंसी है ना, लोग बोलते हैं ये चेहरा है ना हंसते रहते हैं, इनका चेहरा हंसी है। अगर आपके चेहरा हंसते रहेंगे ना, वो ऑटोमेटिकली सारे ब्रह्मांड के जो भी शामत है आप अपना से वो खींच ले। कितने लोगों को बातें समझ आ रहा है? इतने பேருக்கு பேசுகிறது தெளிவாக்குது. हमेशा हंसते रहना, எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. सिर्फ ये हंसी है ना, ये परमेश्वर की ओर से दिया हुआ रौनक है आपकी चेहरा। இது நமக்கு முகத்துல இருக்கிறதான இந்த சிரிப்பு தேவனால் நமக்கு அருளப்பட்டதான அழகு. इसको और बढ़ाओ, இத இன்னும் அதிகரிங்க. इसको और बढ़ाओ अपनी जिंदगी। இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அது பெருகக்கூடியதான காரியங்களை செய்யுங்க. And these days I'm talking about this treasure hunt. இந்த நாட்களிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் புதையல் வேட்டை. कैसे हमारे जिंदगी में आकर्षित करने की पावर को इंक्रीज करें, இந்த புதையல்களை எப்படி ஈர்க்கக்கூடியதான வல்லமையை சக்தியை எப்படி பெறுவது என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். कैसे एक मनी मैग्नेट बन सकता है, எப்படி ஒரு மணி மேக்னெட்டாக ஒரு பணம் ஈர்ப்பு உடையவனா காந்தமாக எப்படி மாற முடியும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். हंसी कब पड़ेगा एक बंदे के हृदय में? ஒரு மனிதனுடைய இருதயத்துல முகத்துல எப்படி சிரிப்பு சந்தோஷம் எப்படி அதிகரிக்கும்? कब बढ़ा सकता है? எப்ப அதை அதிகரிக்க முடியும்? जिसके हृदय में कॉन्फिडेंस ज्यादा है, எந்த மனிதனுடைய இருதயத்திலே நம்பிக்கை அதாவது கான்பிடென்ட் அதிகமாக இருக்கிறதோ वो बंदा के चेहरा में हंसी हमेशा दिखेगा। அந்த மனிதன் முகத்துல எப்போதுமே சிரிப்பு இருக்கும். Lack of confidence will put your face. எந்த மனிதனுடைய இருதயத்துல அவனுடைய நம்பிக்கை அவனுடைய கான்பிடென்ட் ரொம்ப குறைவா இருக்கோ அது முகத்துல பிரதிபலிச்சிரும், முகத்துல கலையை உருவாக்காது. So हंसी बढ़ाना, நீங்க சிரிப்பு அதிகரிக்கணும்னா confident रहना, உங்கள் இருதயத்திலே நம்பிக்கை அதாவது கான்பிடென்ட் இருக்க வேண்டும். होगा मुझसे, ये होगा, இது கண்டிப்பா என்னால முடியும், ये मैं कर दूंगा, இத நான் கண்டிப்பா செஞ்சிருவேன், मेरे से सब कुछ हो सकता है, என்னால எல்லாமே முடியும், मैं एक आशीषित बंदा है, நான் ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாக இருக்கிறேன், लाइफ में मैं चैलेंजेस को आसानी से जीतूंगा, என் வாழ்க்கையில் வர எல்லா சவாலையும் நான் எதிர்கொள்வேன், और मैं उसमें जीत प्राप्त करूंगा, நான் அதிலே வெற்றியும் பெற்று விடுவேன். क्योंकि ஏனென்றால் मैं सर्वशक्तिमान का संतान हूं, நான் ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டியானவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். इसलिए मेरे मुझ में supernatural power is working in my life. அதனாலே என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ये चीज आपके हृदय में हमेशा चलना, இந்த காரியம் உங்க இருதயத்துல அப்படியே ஓடிட்டே இருக்கணும். be confident, எப்பொழுதுமே நம்பிக்கையாக இருங்கள். अपने कॉन्फिडेंस को खोने वाली है ना चीज में कभी आगे मत बढ़ो, अपने कॉन्फिडेंस को मत को किसी की बातों में. உங்களுக்குள்ள இருக்கிறதான கான்பிடென்ட்டை எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த மனிதர்களுக்காகவும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். अगर आपके अंदर कॉन्फिडेंस है, आपके चेहरा में हमेशा हंसी रहेगा. உங்க இருதயத்துல கான்பிடென்ட் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க முகத்துல சிரிப்பு இருக்கும். अगर आपके हस्बैंड की चेहरा में खुशी नहीं है, इसका मतलब ये है कॉन्फिडेंस का लेवल कम है. உங்க கணவர் மூஞ்சில சிரிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நினைச்சுக்கோங்க அவரோட இருதயத்துல கான்பிடென்ட் கம்மியா இருக்கு. इसलिए चेहरा उसको दिखा रहा है. அதனாலதான் முகத்துல அந்த காரியம் தெளிவாகுது, வெளிப்படுது. Why I am saying your face is attracting wealth. நான் ஏன் சொல்றேன்னா உங்க முகமானது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது என்று ஏன் சொல்லுகிறேன்? क्योंकि आपका हृदय का आईना है आपका चेहरा.
அதுதான் காரணம் என்னன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்துவிடும். இருதயத்தோட கண்ணாடி எது அப்படின்னா, இருதயத்தை பாக்குற கண்ணாடி எதுன்னா உங்க மூஞ்சுதாங்க. இருதயம் தானே ஈர்க்குதுங்கிறீங்க. ஹார்ட் வெல்த்தோட பிளேஸே எங்க இருக்கு? ஹார்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப ஹார்ட்ட பாக்கணும்னா மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிடும். எப்படி? ஹார்ட்ட பாக்கணும்னா ஒருத்த மூஞ்ச பாருங்க, தெரிஞ்சு போயிரும். हम बोलते हैं ना, हार्ट ही सबसे सारा धन का मूल है. हम बोलते हैं ना, इसी से ही आशीष का स्रोत निकल आता है. நம்ம சொல்றோம்ல, நம்முடைய எல்லா செல்வத்துக்கும் மூலக்கூறே நம்ம இருதயம் அப்படின்னு சொல்றோம்ல. நம்ம இருதய கண்ணாடி எப்படி இருக்கு, அங்க உள்ள எப்படி இருக்கோ அந்த முகத்துல தெரிஞ்சிடும். இருதயத்துடைய கண்ணாடி உங்கள் முகம். हृदय को कोई नहीं देख सकते, இருதயத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனா फेस सभी देख सकते हैं. ஆனா முகத்தை எல்லாரும் பார்க்கலாம். सो हृदय ही हर एक चीज को अट्रैक्ट करता है, तो सेम पावर इज वर्किंग इन योर फेस. இருதயம் செல்வத்தை ஈர்க்கும் என்றால் அதே வல்லமை உங்கள் முகத்திற்கும் இருக்கிறது. அதுவும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது. इसलिए आप देखो, बहुत सारे लोगों की फेस को देखने से बोल सकते हैं ए तो दुख में है. हम फेस को देख के बोलते क्या दुख है, क्या दुख? तो दुख कैसे फेस में दिखाई देता? क्यों? हार्ट का एग्जैक्ट रिफ्लेक्शन है फेस. நம்ம யாராவது பார்த்தோம்னா அவங்க மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிடுவோம், என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, ஏதோ கவலையா அப்படின்னு கேட்டுருவோம். காரணம் என்னன்னா உங்க இருதயத்தோட ரிஃப்ளெக்ட் பிரதிபலிப்பு தான் உங்க முகம். உங்க இருதயம் எப்படி இருக்கோ அத வந்து காட்டிரும் கண்ணாடி மாதிரி. சில மனிதர்கள் பயங்கர சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் முகத்துலதான் தெரியும். என்ன இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க, பயங்கரமா முகம் பிரகாசமா இருக்கு, இது என்னாச்சு, எப்படி ஆச்சு? Because face is the reflection. உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி உங்கள் முகம். एक बंदे की चेहरा देखो, ஒரு மனிதனுடைய முகத்தை பாருங்கள். So face को कितना ज्यादा एक बंदा खुशी में रखता है, तो हार्ट भी खुश होता तब ताकि वो फेस में दिखाई देता है. இருதயம் எவ்வளவு அதிகமா சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அது தானாக உங்கள் முகத்திலே அது பிரதிபலித்து விடும். பவர் இஸ் இன் யுவர் ஃபேஸ். அதனாலதான் சொல்றேன் உங்க முகத்துல வல்லமை இருக்கிறது. कुछ लोग मेरे को देख के बोलते हैं, சில பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, आप हमेशा हंसते रहते हैं. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. मैं दुख की प्रचार करूं तो भी हंसता हूँ. துக்கமான பிரசங்கத்தை பண்ணாலும் நான் சிரிச்சிட்டு தான் பேசுவேன். मैं डांटूंगा तभी हंसूंगा. நான் வந்து திட்டுனா கூட சிரிப்பேன். இல்லைன்னா திருத்திட்டாலும் சிரிச்சிருவேன், சிரிக்க வச்சிருவேன். ஒண்ணு சிரிப்பேன் இல்ல சிரிக்க வச்சிருவேன். सो आपके फेस की वैल्यू को इंक्रीज करो. फेस की वैल्यू मतलब आई एम नॉट टॉकिंग अबाउट योर फेस की वैल्यू, मतलब ये कलर को इंक्रीज करो या मेकअप को इंक्रीज करो. मेकअप इंक्रीज करो, अच्छा है. वो उसमें मैं ये नहीं बोल रहा हूँ, बट आई एम टॉकिंग अबाउट समथिंग डिफरेंट. நான் உங்களுக்கு சொல்றது வந்து முகத்துடைய மதிப்பை நீங்க இன்னும் அதிகரிங்க. அத வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. உங்க நிறத்தை குறிச்சு நான் பேசல. மேக்கப் போடுறீங்களா, கண்டிப்பா போட்டுக்கோங்க. உங்கள் முகத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதை அதிகப்படுத்த நீங்க முயற்சி செய்யுங்கள் சொல்றேன். மேக்கப் की कभी विरोधी नहीं है. மேக்கப்க்கு நான் விரோதி கிடையாது. मेरा बीवी जब शादी होके आई है, वो आई थी है ना, वो कभी वैसे कुछ भी नहीं था. मेरे पास आने के बाद ही मैंने इतने सुंदर बनाए हैं इनको. என் மனைவி என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அருக்காணி மாதிரி இருந்தாங்க. நான் தான் அவங்களை அழகுராணி மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். அதனால நான் வந்து மேக்கப்புக்கு என்னைக்கு விரோதியே கிடையாது. நல்லா மேக்கப் போடுங்க. என்ன உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே நீங்க உங்களை கண்ணாடியில பார்க்கும்போது அந்த கான்பிடென்ட் வரணும்.
எஸ், நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் 10 பேர் முன்னாடி போய் நிக்கிறேன், நிக்கும் போது அந்த இடத்துல நான் இந்த 10 பேர் முன்னாடி நான் நிக்கிற இடத்துல நான் நல்லா இருக்கிறேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்க உங்களை மெருகேற்றி கொண்டே இருங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. சரியா? உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் வரணும். आपको कॉन्फिडेंट आना बहुत बहुत जरूरी है। ठीक है, मैं मेकअप की विरोधी नहीं है, मेकअप जितना करना करो। जब 10 लोगों के सामने आप खड़े होते समय आप अपने आप को फील करना है, अपने आप को वो जगह में ऐसे फील करना, हाँ मैं भी इस जगह में खड़ा होने के लिए ठीक है, मैं सुंदर लग रहा हूँ, ये चीज आप में लगना बहुत जरूरी है। நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஐம் ரைட், நான் வந்து அழகா இருக்கேன், நான் இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் கண்டிப்பா. काला हो गोरा हो उससे कोई बात नहीं है। கருப்பு சிவப்ப பத்தி நான் சொல்லல, அது சம்மந்தமே கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு சுய நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆல்சோ யூ மஸ்ட் अच्छा दिखना भी बहुत जरूरी है। நீங்க நல்லா மத்தவங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். है ना? कुछ साल पहले मेरे पास एक लड़की को लेके आया था। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை என்கிட்ட கூட்டு வந்தாங்க. लगभग उसका उम्र हो गया लगभग 30 के आसपास हो गया था। 30க்கு கிட்ட வயசு. शादी नहीं हुई, கல்யாணம் ஆகல. पास्टर जी हमने बहुत दिन से दुआ कर रहे हैं, इस बेटी की शादी नहीं हो रही है। சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா, பாஸ்டர் இந்த இவளுக்கு நிறைய பாத்துட்டோம், கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. केरला बॉर्डर की पेंटिकॉस्टल चर्च जाने वाले, அது வந்து கேரளா பார்டரோட பெண்டிகாஸ், அந்த பார்டர்ல பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு போற பொண்ணு. फिर सोच लो कितने कैसे होंगे वो, எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. पूरा एकदम बोई सोना नहीं है, कुछ नहीं है, पूरा तेल लगा के सर को ऐसा है ना ये करके रखी हुई है। அர்காணி மாதிரி இருந்தாங்க பாருங்க. அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்து சொன்னா, இந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் இந்த பொண்ணு 30 வயசு ஆயிடுச்சு, நாங்களே இவ்வளவு மாப்பிள்ளை பாக்கணும், கல்யாணமே ஆக மாட்டேங்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு. இந்த பொண்ணு பார்த்தா அது பெந்தேகோஸ்தே, அது அந்த கேரளா பார்டர் பெந்தேகோஸ்தே சர்ச். அது நல்ல எண்ணெயை போட்டு வலிச்சு சீவி நல்ல ஜடை போட்டுட்டு, அது பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப்பு ஒரு தோடு வீடு எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே இருந்துச்சு. இவங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னாங்க. நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு நான் ஜெபம் எல்லாம் பண்ணா பிரயோஜனமே கிடையாது, இந்த பொண்ணுக்கு ஜெபம் எல்லாம் வேலை செய்யாது. இந்த பொண்ணை முதல்ல ஒரு பியூட்டி பார்லர் கூட்டு போய் நல்லா முடிய கிடிய கொஞ்சம் வெட்டி விட்டு கரெக்டா மேக்கப் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 4-5 நகையை போட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் குத்தி கொஞ்சம் நகையே போட்டு ஆளை கொஞ்சம் ரெடி பண்ணு, அப்பதான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டேன். அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு, என்னடா பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாருன்னு. நான் ரொம்ப பிராக்டிக்கலான ஆளுங்க, நான் வந்து ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸாலாம் நான் இது பண்ண மாட்டேன், ரொம்ப பிராக்டிக்கலா சொன்னேன். ஏமா இது இப்படி போனா எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன், நான் முதல்ல உனக்கு உன்னைய பார்த்தா பிடிச்சிருக்கா, கண்ணாடியில பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்ப உனக்கே பிடிக்கலன்னா இன்னொருத்தருக்கு எப்படி பிடிக்கும், உன் மூஞ்ச முதல்ல உனக்கே பிடிக்காது, இன்னொருத்த வந்து உன்னை பிடிச்சிக்கணும்னா எப்படிங்க பிடிக்கும்? वो लड़की को मेरे पास लेके आया ना, मैंने बोला पहले इस लड़की को पहले इस लड़की के ऊपर है ना प्रार्थना से काम नहीं करेगा, है ना, मेरे से बड़ा पादरी ऑलरेडी इसके लिए प्रार्थना कर दिया तो नहीं हुआ है, अब मैं एक बात बोल रहा हूँ सुनो। बोला सीधा इसको ले जाओ, इसको ब्यूटी पार्लर में ले जाओ, बाल उल काटो, थोड़ा मेकअप लगाओ, कान छेद करो और 4 ये लगाओ वो लगाओ, थोड़ा सुंदर बनाओ इसको। मैं उस लड़की से पूछा, क्या तुमको अपने चेहरा को देखते समय बहुत खुश लग रहा है, तुम अच्छा सुंदर लग रही है, तुम अपने आप को पहले सुंदर लग रहा है? बोला नहीं लग रहा हूं, मैं अपने आप को बड़े में सुंदर नहीं फील करता हूँ। तुम अपने आंखों की तुम खुद की चेहरा ही सुंदर नहीं लग रहा है तो दूसरे को कैसा लगेगा? ये बात मैंने बोला उसको। உங்களுக்கு சொன்னதான் அப்படியே ஹிந்தியில சொன்னேன்। तुम खुद को ही सुंदर नहीं लग रहे तो दूसरे को कैसा लगेगा? சொல்லுமா, உனக்கே வந்து அழகா தெரியலனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்?
पहले खुद को लगना चाहिए ना। உனக்கு பிடிக்கணும்ல உன்னை பார்த்தா. तुम खुद को पता चल रहा है मैं सुंदर नहीं है, உனக்கே தெரியுது நீ அழகு இல்லன்னு. दूसरों को बोल रहा है तू मेरे को सुंदर सुंदर समझाओ, सुंदर மத்தவங்கள பார்த்து நீ என்ன நான் அழகா இருக்கேன்னு நினைச்சுக்கோ. कैसे लगेगा? எப்படி இருக்கும்? முடியாது. तो मैंने बोला पहले इसको ले जाके ये सब करो। நான் சொன்னேன் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னேன். बट वो को थोड़ा सा बात मानने वाला विश्वासी था। அவங்க வந்து சொன்ன பேச்சு கேக்குற விசுவாசியா இருந்தாங்க. सीधा गए, அவங்க போனாங்க, जो मैंने कहा वो कर दिए, எல்லாமே நான் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. अगले रिश्ता आया, அடுத்த ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் வந்துச்சு. 3 महीना में शादी हो गया। 3 மாசத்துல கல்யாணம் ஆச்சு. वो मेरे पास आए, என்கிட்ட வந்தாங்க. आपके द्वारा ये काम हो गया। मैंने बोला मेरे द्वारा नहीं है, वो मेकअप आर्टिस्ट के द्वारा हो गया। நான் சொன்னேன் பாஸ்டர் உங்க மூலமா நடந்துச்சு பாஸ்டர். நான் சொன்னேன் என்னாலலாம் நடக்கல, இந்த பார்லர் பண்ணாங்க பாரு அவங்களாலதான் உன் பிள்ளை கல்யாணம் ஆச்சு. वो पार्लर वाले को जाके धन्यवाद बोलो। பார்லர்ல போய் நன்றி சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னேன். Have confidence. உங்களுக்கு Your beauty is your confidence. உங்களுக்கு இருக்கிறதான அழகுதான் உங்க நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். इसको कभी मत करो। அத இழந்துடாது. रिलीजियन जो है वो आपको सुंदरता की विरोध में काम करने के लिए काम करेगा। மதம் வந்து உங்களுக்கு இருக்கிறதான அழகுக்கு விரோதமா அது வேலை செய்ய சொல்லி கொடுக்குது, அதுதான் வேலை செய்யுது. हम दूसरों को है ना ऑपोजिट सेक्स को अट्रैक्ट करने के लिए कभी कुछ भी मत करना, वो हमारा मोटिव नहीं रहना चाहिए। நம்ம வந்து எதிர்ப்பாளர்களுடைய ஈர்ப்புக்காக நம்முடைய அழகை அதிகரிக்குவது, இந்த மோட்டிவேஷன் நமக்கு இருக்கக்கூடாது. रॉन्ग मोटिव हमारे अंदर नहीं रहना। தவறான கண்ணோட்டம், தவறான அந்த மோட்டிவ் அது நமக்கு இருக்கக்கூடாது. எதிர்ப்பாளர்களை ஈர்க்க வேண்டும் என்கிறதா वो चीज में जागरूक रहो, वो चीज में ये रहो। அதை குறித்ததான ஞானம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். So इसमें जागरूक रहना, बट एट द सेम टाइम ये नहीं है कि आप सुंदर नहीं दिखना चाहिए। सुंदर नहीं दिखना, इट्स नॉट द टीचिंग ऑफ द बाइबल। நீங்க வந்து எதிர்ப்பாளர்களோ ஈர்க்கணும்ன்ற தவறான கண்ணோட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே உங்களுடைய அழகுக்கு விரோதமாக பேசுகிறது வேதம் சொல்லுகிற காரியம் அல்ல. So increase your beauty. உங்க அழக அதிகப்படுத்துங்க, மெருகூட்டுங்க. आप सुंदर हैं। நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க அழகுதான். बहुत सुंदर हैं। நீங்கள் ரொம்ப அழகானவர். Feel that I am very beautiful. நீங்க எப்போதுமே உங்களை நினைங்க, நான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு நினைங்க. तभी दूसरे आपको देखे यही सोचेंगे। जो आप सोच रहे हैं कुछ सोच आपके एटमॉस्फेयर को अट्रैक्ट करता है। நீங்க உங்களை அழகுன்னு நீங்க நினைக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறதானவர்களை அது ஈர்க்கும், அவர்களும் உங்களை அழகானவர்களாக பார்ப்பார். Amen. God bless you. Have a nice day. God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.